லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே தோன்றினார். அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம், அவர் இரட்சகராய் பிறந்தார். அவர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிற ஒரு மீட்பராய் அவர் பிறந்தார். அவர் ரட்சிக்கிறவர். ஆகவே மேய்ப்பர்களை பார்த்து இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தம்முடைய உன்னதத்தின் செய்தியை பூமியில் உள்ள மனுஷர்களுக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வந்ததின் காரியம், ஜனங்கள் பயந்து போயிருந்த ஜனங்கள் எல்லாவற்றிலும் மனிதர்கள் மீட்கப்பட வேண்டும். எந்தெந்த காரியத்தில் மனிதனை மீட்கப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் மேல் அவர்களுக்கு பிரியம் உண்டாகும்படி, பூமியிலே சமாதானம் உண்டாகும்படி இந்த நற்செய்தியானது ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இரட்சகர், தேவன் நம்மோடு இருக்கிறவர் என்று மத்தேயு 1 அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் இம்மானுவேலர், நம்மோடு கூடவே அவர் இருக்கிறவர். அவர் என்றென்றைக்கும் அவர் கூடவே இருக்கிறவர். எல்லா விதத்திலும் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர். 2-3 பேர் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், அவருக்கு பேர் இயேசு, இம்மானுவேலர் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் ஒருவரையும் விட்டு விடுவதில்லை, ஒருவரையும் கைவிடுவதில்லை. அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் மாறாத கர்த்தர். நம் ஒவ்வொருவரையும் மீட்கத்தக்கதான வல்லமையும் கிருபையும் அவரிடம் உண்டு. அவரே நம்மை மீட்கிறவர். எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மனிதனை மீட்க வல்லமை உள்ளவர். எந்த காரியத்தில் மனிதனை வாழ வைக்கிற ஒரு வல்ல தேவன், மீட்பராய் அவர் பிறந்திருக்கிறார். அவர் உன்னத நாமத்தை உயர்த்தி அவரை பற்றி கொள்ளுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தருள்வாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.